தேனி மாவட்டத்தில் பைனான்ஸ் ஊழியர்கள் மீது மிளகாய் பொடி தூவி 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொள்ளை நாடகத்தில் பைனான்ஸ் ஊழியர்களே குற்றவாளிகளாக சிக்கியது எப்படி? கரூர் மாவட்டம் ஆத்தூர் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பினான்சியர் கணேசன். இவர் தேனி மாவட்டம் சின்னமனூர் சாமிக்குளம் பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் அலுவலகம் அமைத்து கம்பம் மற்றும் போடிநாயக்கனூர் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பினான்ஸ் கொடுத்து வருகிறார். கம்பம் சுற்று வட்டார பகுதிகளில் பினான்ஸ் வசூல் செய்வதற்கு இருசக்கர வாகனத்தில் மேலாளர் பரமசிவம், ஊழியர் கண்ணன் சென்றுள்ளனர். நாராயணதேவன்பட்டியில் உள்ள செல்லியம்மன் கோவில் அருகே வந்தபோது மிளகாய் பொடி தூவி 2 லட்சம் பணத்தையும் இருசக்கர வாகனத்தையும் பறித்துச் சென்று விட்டதாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ராயப்பன்பட்டி போலீசார் பரமசிவம் மற்றும் கண்ணன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர். அதில் கண்ணன் மீது சந்தேகமடைந்த போலீசார் செல்போன் எண் மற்றும் அவரது நடவடிக்கைகள் குறித்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தனது நண்பர்களான கரூர் அபிஷேக், வேலூர் பாஸ்கரனுடன் சேர்ந்து கண்ணன் வழிப்பறி நாடகத்தை நடத்தியது அம்பலமானது. பினான்ஸ் கம்பெனியில் வேலை செய்து நீக்கப்பட்ட அபிஷேக் மற்றும் கண்ணன், பாஸ்கரன் ஆகிய மூவருக்கும் ஏற்பட்ட பணத்தாசையால் வழிப்பறி திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று பினான்ஸ் பணத்தை வசூலித்து முடித்து வரும் வழியை கண்ணன் தெரிவிக்க, சம்பவ இடத்தில் காத்திருந்த அபிஷேக், பாஸ்கரன் இருவரும் மிளகாய் பொடியை தூவி பணம் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்துக் கொண்டு தப்பியோடியுள்ளனர். கண்ணன் அளித்த தகவலின் பேரில் தலைமறைவாக இருந்த அபிஷேக் மற்றும் பாஸ்கரன் ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து கண்ணன், அபிஷேக், பாஸ்கரன் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.